ஹாய், வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். நம்ம மெஹந்தி கிளாஸ் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிகிற லெவலுக்கு தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து பேபி ஷோவர், வெட்டிங் தீம், அப்புறம் பீகாக் அந்த மாதிரி சில இது இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி பேபி ஷோவர் தீம் வந்து கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எப்படி போடலான்னு. இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் சப்மிஷன் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பேபி ஷோவர் தீமில் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த பேபி ரிலேட்டடாக என்னென்ன நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து இதில் போட போகிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம். பேபி அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது அதோட மில்க் பாட்டில் தான். கண்டிப்பாக மில்க் பாட்டில் இல்லாத ஒரு பேபி ஷோவர் தீமே பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மில்க் பாட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து எப்படி ஸ்கேலில் இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ், அப்புறம் ஒரு பெரிய லைன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் மில்க் பாட்டில் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மில்க் பாட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ரவுண்டு வச்சு என்னென்ன மேக் பண்ணலாம் அப்படின்றத ஒரே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேபினாலே பொதுவாக டாய்ஸ்லாம் விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்டு வச்சு பால்லாம் இருக்கும் ரவுண்டு தீமில். ஸோ ரவுண்டு வச்சு போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நார்மல் டைப் பால் போடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பால் போட்டிங்கன்னா ஒரு 3D மாதிரி உங்களுக்கு லுக்கு கொடுக்கும். பேபினாலே கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட விளையாட்டு ஜாமான் எல்லாமே இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாலு, பாலு அந்த மாதிரிலாம் நீங்கள் போடலாம். போட்டுட்டு உங்களோட இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மில்க் பாட்டிலோ ஒரு பாலோ வரைகிறீங்கன்னா அதுக்குள்ளே கொடுக்குற டீட்டெயிலிங்ஸ் கொடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற லைன்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், ரவுண்டில் வந்துட்டு என்னென்ன போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து சும்மா ஒரு குட்டி ஸ்மைலி மாதிரி, ஒரு குட்டி பேபி மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். சும்மா நீங்கள் ஸ்மைலியும் போட்டுக்கலாம். இல்லை மேலே இந்த மாதிரி ஒரு சுருள் மாதிரி போட்டிங்கன்னா இந்த பேபியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன போடலாம், இதே மாதிரி ரவுண்டு தீம் போட்டுக்கலாம். ரவுண்டில் என்னென்ன நம்ம போடலாம். இப்போ மேலே வந்து சும்மா ஒரு ஸ்மைலி மாதிரி போட்டோம். இது வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஸ்மைலி. இதில் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு பேபி போட்டு மேலே வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஒரு குட்டி பேபி மாதிரி இருக்கும். தென் பேபினாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அந்த பேபியோட ஃபுட் தான். பேபியோட ஃபுட்டும் மோஸ்ட்லி இல்லாத ஒரு பேபி ஷோவர் மெஹந்தி பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே டச்சிங்காக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பேபி ஃபுட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு சைடு ஃபுல் கர்வாக போட்டுட்டு இன்னொரு சைடு லைட்டாக உள்ளே வந்து வளைஞ்சிருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு இது வந்து உள்ளே ஷேடிங் கொடுக்காம ஒரு டைப் போடலாம். ஷேடிங் கொடுத்திங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும். அதோட அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய டாட் வச்சு அப்படியே அதில் குட்டி குட்டியாக மைல்டாக இருக்க மாதிரி இப்படி போட்டிங்கன்னா அது பேபி ஃபுட் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். தென் பேபி வந்துட்டு வேறு என்ன பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க, டாய்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பேபி டாய்ஸ் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேபி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வரையலாம். பேபி கேர்ள் ட்ரெஸ்ஸு, பாய் பேபி ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் வரையலாம். அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கார், அப்புறம் குட்டி ட்ரெயின் அந்த மாதிரிலாம் வரையலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தால் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த இடத்த வந்து எனக்கு இது என்னென்னு புரியலன்னு எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. ஓகேவா? பேபியோட அந்த ஷூலாம் வரைவாங்க, அந்த மாதிரி வரையலாம். அதெல்லாம் நான் இப்போ ட்ரா பண்ணுறேன், நீங்கள் அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு லெட்டர்ஸ் போடலாம். பேபி, மாம் டு பி, அப்புறம் டேட் டு பி பிரின்சஸ், லிட்டில் பிரின்சஸ், மாம் டு பி கேர்ள், பாய் அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. வெல்கம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே இதில் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தால் ஏதோ வளவலன்னு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கனால நான் ஃபுல்லாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்காம உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா?
இவ்வளோதானா இந்த பேபி ஷவர் தீம்னு கேட்டால் கிடையாது. இன்னும் நிறைய இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேபி ஷோவர் தீம் டூடுல்ஸ் அப்படின்னு போடுங்க. டூடுல் ஆர்ட்டுன்னு போடுங்க. இதுன்னு இல்லை, எந்த ஒரு இதனாலுமே நீங்கள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பைக் போட போகிறீங்க அப்படின்னா பைக் டூடுல் ஆர்ட் அப்படின்னு போடுங்க. ஒரு கார் போட போகிறீங்க அப்படின்னா கார் டூடுல் ஆர்ட் அப்படின்னு போடுங்க. டூடுல் ஓகே. அந்த மாதிரி போட்டு நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்லைன் மட்டும் இருக்க மாதிரி உங்களுக்கு ட்ராயிங்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அதை நீங்கள் வந்து போட்டு அதை பார்த்தே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். டூடுல் ஆர்ட்டுன்னு போடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு பேபி ஷோவர் டூடுல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். அதே மாதிரி இப்போ சும்மா இந்த மாம் டு பி, டேட் டு பி அதெல்லாம் வந்து நான் சும்மா எழுதி காட்டியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாண்ட் வந்து மாற்றி மாற்றி போடலாம் நிறையா. அப்படிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு லுக்கே நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு இதில் சிம்பிளாக நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதையும் போடுங்க. இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பின்ட்ரெஸ்ட் ஆர் கூகுள், இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு பார்த்து போட முடியுதுனாலும் பார்த்து போட்டு நீங்கள் குரூப்பில் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி டூடுல் ஆர்ட்டுன்னு சொல்லி போடுங்க. பேபி ஷோவர் டூடுல் ஆர்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதிலிருந்தும் ஏதாச்சும் நீங்கள் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம். நீங்களே வந்து க்ரியேட் பண்ணுறது தான். இதுதான் இதில் போடணுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் போடுற எலமெண்ட் வந்து விசிபிளாக நல்லா தெரிகிற மாதிரி போடணும். நீங்கள் இந்த எலமெண்ட் போட்டுட்டு வேறு ஒரு ஃபில்லிங்கோ ஏதோ ஒன்று கொடுத்து இதை மறைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது. அதுதான் இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நீங்கள் போடுற அந்த தீம் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும். மெயினாக இதில் இன்னொன்று சொல்லணுன்னா, உங்களுக்கு கோனோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட கன்சிஸ்டன்சி நல்லா இருந்தால் தான் நீங்கள் போடுற அந்த எலிமெண்ட் வந்து நல்லா டீட்டெயிலிங்காக தெரியும். இன்கேஸ் உங்களோட கோனோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் ஓவர்ஃப்ளோவாலாம் இருக்குன்னா நீங்கள் போடுற அந்த எலிமெண்ட்டே மாறிடும், ஸ்மெஜ்ஜான மாதிரி ஆயிரும். தென் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற கோனோட அந்த பின்னோட சைஸ் வந்து 0.5. பட் இதுவே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னுமே உங்களுக்கு மைல்டாக வேணும்னா உங்கள் பின்னோட சைஸை வந்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இதை விட சின்ன டிப்பாக இருக்க மாதிரி பின்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வரும். ஆனால் இதுவே ஓகே தான். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒர்க் பண்ணி நீங்கள் குரூப்பில் வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க.